ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸோ ஹாப்பி. வாங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம். சட்டனி ஈஸியாக எந்த மசாலா அதிகமாக சேர்க்காமல் சட்டனு ஈஸியாக வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வாங்க முதல்ல அடுப்பை பற்ற வச்சு இந்த மாதிரி ஒரு அகலமான வானிலை எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க. நல்லெண்ணெய் புளிக்குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடேறினதும் 1 டீஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்திக்கோங்க. வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வர்றதுக்குள்ளே ஒரு 5-6 பல் பூண்டு அதை சேர்த்துட்டு பாருங்கள். இந்த அளவுக்கு சவக்காய் வந்த உடனே ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அது ஒரு பவுல் அளவுக்கு இருக்கும். ஒரு எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30 வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 30 வெங்காயம் எடுத்திருக்கேன். வெண்டைக்காய் புளிக்குழம்புக்கு இல்லை பொறுத்த வரைக்கும் எந்த புளிக்குழம்பாக இருந்தாலும் வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்திக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது கூடவே ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்திருந்தேன். நல்லா கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அது கூடவே வெங்காயத்து கூடவே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயமும் இந்த வெண்டைக்காயும் நல்லா பாருங்கள் இந்த அளவுக்கு கலர் மாறி வர வரைக்கும் வதக்கி விட்ட பிறகு இப்போ இதுக்கு மசாலா சேர்த்திக்கலாம். அதிகமாக நம்ம மசாலா சேர்த்த போகிறதில்ல. பாருங்கள், ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்திக்கோங்க, 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், இல்லை நீங்கள் குழம்பு மிளகாத்தூள், சாம்பார் பொடி எதுவாக இருந்தாலும் சேர்த்திக்கலாம். இது மட்டும் போதுமான அளவாக இருக்கும். 1 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்திக்கோங்க. தூள் உப்பு நான் சேர்த்திக்கிறேன், கல் உப்பு இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் போல் பெருங்காயம் சேர்த்திக்கோங்க. பெருங்காயம் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி விட்டுட்டு புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு தாங்க நான் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். அதை அப்படியே சேர்த்திக்கோங்க, எடுத்து வைக்க வேண்டாம். அதை சேர்த்துட்டு புளியோட நல்லா அந்த வெண்டைக்காய் மசாலாவோட நல்லா வதங்கி வரட்டும். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இருந்துட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நம்ம இந்த மசாலா அரைச்சி வச்சுருக்கோம். இதில் ஒரே ஒரு மீடியம் சைஸில் தக்காளி எடுத்து ஒரு 2 பில்லை தேங்காய், அதாவது ஒரு 1/4 மூடி குறைவான தேங்காய் நான் எடுத்திருக்கேன். பெரிய தேங்காவாக இருந்தால் ஒரு 1/4 மூடி குறைவான தேங்காய், சின்ன தேங்காவாக இருந்தால் ஒரு 1/4 மூடி போதும். பட் அதை அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் ஒரு 100 ml தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு போட்டிருக்களவே உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது. இது 4 பேருக்கு உண்டான அளவு சொல்லிகிட்ருக்கேங்க. 4 பேருக்கு கரெக்டாக இருக்கும் இந்த குழம்பு. ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுடுங்க. 5 நிமிஷத்தில் நம்மளுக்கு நல்லா காய் வெந்து வந்துடும். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக விடுங்க. பாருங்கள், நல்லா ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மூடி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா வெந்து வந்துட்டுருக்குது. காயெல்லாம் நல்லா வெந்துருச்சான்னு எடுத்து பாருங்கள். காயெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. குழம்பு கரெக்டாக இருக்குது. காரம் உப்பு காரம்லாம் எனக்கு போட்டிருக்க அளவு கரெக்டாக இருக்குது. அவ்வளோதாங்க. சட்டனி ஈஸியாக எந்த மசாலா அதிகமான மசாலா சேர்க்காமல் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். வெண்டைக்காய் புளிக்குழம்பு கொஞ்சமாக மல்லித்தலை கட் பண்ணி வச்சுருக்கிறது தூவி விட்டுட்டு சுட சுட பரிமாறினீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை ஒரு பவுலில் சர்வ் பண்ணிடுங்க. இது சுட சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்லாம். அவ்வளோதாங்க, சூப்பரான சட்டனை ரெடி பண்ணக்கூடிய வெண்டைக்காய் புளிக்குழம்பு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஸோ ஹாப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.